நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்கள் எல்லாரையுமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரீஸ் அன்புடன் நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபேஸ் பண்ணுறதுனால யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், யாராவது எனக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உறவினர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க, இல்லைனா நிறைய பேர்கிட்ட போய் அவங்க உதவி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறப்போ அவங்க எல்லாருமே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பண்ண வேண்டிய சமயம் வந்தப்போ, அந்த நேரம் வந்தப்போ அவங்க எல்லாருமே ஃபோன் லிஃப்ட் பண்ணாமல் போயிடுவாங்க, ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவாங்க. இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது, இல்லை எனக்கு அது வந்துடுச்சு, இந்த மாதிரி ஆமாப்பா அது கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனால் என்னால் முடியலப்பா, இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன், வீட்டில் ஒத்துக்கலப்பா, இல்லை சண்டை வந்துடுச்சுப்பா, இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. இல்லை எனக்கு அந்த வேலை சடனாக எனக்கு அது இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நீ மனிதர்கள் கிட்ட போகாத, நீ ராஜாக்கள் கிட்ட போகாத, யெகோவா கிட்ட வந்தேன்னா அவர் உங்களை கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமாம், அது மட்டும் இல்லை. ஆனால் நம்ம மனிதர்கள் இல்லையா, அதனால முதல்ல நம்ம மனசு என்ன பண்ணுவோம், மனிதர்கள்கிட்ட தான் போவோம், அதுக்கப்புறம் தான் கடவுளை தேடுவோம், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இருக்கார் இல்லையா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்கிட்ட வந்தேன்னா, நீ என்கிட்ட உதவி கேட்டேன்னா, நான் உன்னுடைய தலை முடி நிறையிற வரைக்கும் நான் உனக்கு உதவி பண்ணுவேன், அதாவது நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறார் அவர். பாருங்கள், ஏஷியா 46:4 நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுடைய முதுமை வரைக்கும் சொல்கிறாரு, உங்களுடைய தலைமுடியை நிறையிற வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறாரு. உன்னை நான் என்ன சொல்கிறாருன்னா தூக்குவேன்னு சொல்கிறாரு அவர் உன்னை. ஆமாம், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னை துன்பத்திலிருந்து நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு அவர். நான் செய்வேன்னு சொல்கிறாரு, நான் உன்னை சுமப்பேன் சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு நீ எந்த வேதனையில இருக்கியோ, எந்த கஷ்டத்துல இருக்கியோ, அவனுடைய வேதனையெல்லாம் கொண்டு போய் கர்த்தர் கிட்ட கொடுத்தனா, நீ சுமக்க வேண்டாம் அந்த வேதனையை, கர்த்தர் சுமப்பார் அந்த வேதனையை. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய வேதனையை சுமக்கிறேன், நீ சுமக்க வேண்டாம், நீ துன்பப்பட வேண்டாம், நான் உனக்காக துன்பப்படுறேன், நான் உனக்காக இருக்கேன் இல்லையா, நீ என்கிட்ட வா, உன்னுடைய தலைமுடி நிறையிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன், நடுவில் நான் விட்டுட்டு போக மாட்டேன். நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, நடுவில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் கொஞ்சம் வேலையை பண்ணுவாங்க, அது முடியும் நேரத்தில் பக்கத்தில் பார்த்தா அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய தலைமுடி, அதாவது நீ இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நான் உனக்கு, அதாவது நீ என்கிட்ட திரும்பி வர வரைக்கும், நீ என்ன நம்பினா திரும்பி நீ என்னுடைய லோகத்துக்குள்ள பரலோகத்தில் நீ சேர்ற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், உன் துன்பங்கள் எல்லாமே நான் சுமப்பேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்ம அவர்கிட்ட போய் அவரை சரணடைஞ்சப்போ கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி பண்ணுவார். மனிதர்கள்கிட்ட போய் நம்ம கேட்டப்போ வெட்கப்பட வேண்டியது தான், அவமானப்பட வேண்டியது தான், அதுதான் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளை அவமானப்படுத்துவாங்க, வெட்கப்படுத்துவாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை எவ்வளோ சீப்பாக நடத்துவாங்கன்னா அந்த அளவுக்கு சீப்பாக நடத்துவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் உதவி பண்ணாமல் எங்களை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒருவேளை நீ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கியோ, கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, நீ துன்பப்படாத, நீ வேதனைப்படாத, நீ துக்கப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னுடைய தலைமுடி நிறையிற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், பாருங்கள், நம்ம தாவீது மகாராஜாவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் கூட நிறைய துன்பப்பட்டார், நிறைய கஷ்டங்கள் பட்டார். சொந்த காரங்களோடையே, அவருடைய சொந்த மாமாவாலேயே அவர் எவ்வளோ வேதனைப்பட்டாருன்னா, அவர் பெண்ணை கொடுத்துருக்காரு, திருமணம் பண்ணார், அவருடைய பொண்ணை கொடுத்து. சொந்த மாமாவே தாவீது மகாராஜாவை துரத்துனாரு. எந்த அளவுக்குன்னா, அவர் தாங்க முடியாத அளவுக்கு 250 குகைகளாம். அவர் இந்த குகையிலிருந்து அந்த குகைக்கு, அந்த குகையிலிருந்து இந்த குகைக்குன்னு சொல்லி அவரை குகையா அவரை துரத்துனாராம். அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டாராம், சொந்த காரங்களாலேயே அவர் வேதனைப்பட்டாராம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ என்கிட்ட வந்தேன்னா நான் உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துடுவேன்னு சொல்றாரு. ஆமாம், யாத்திராகத்தில் நம்ம பார்த்தோம்னா 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? கர்த்தர் என் பலம் சொல்கிறாரு. ஆமாம், தாவீது மகாராஜா என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தான் என்னுடைய பலம் சொல்கிறாரு, அவர் என்னுடைய சங்கீதம்னு சொல்கிறாரு அவர். ஆமாம், பார்த்தீங்களா, நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலமாக இருப்பார். உன்னுடைய கஷ்ட காலத்தில், உன்னுடைய துன்ப தினங்களில், உன்னுடைய ரொம்ப டைட்டான பீரியடில் அவர் என்ன சொல்கிறார், ஹார்ட் டைம்ஸில் எல்லாமே அவர் உனக்கு துணையாக இருப்பார். அது எல்லாத்தையுமே நீ ஓவர் கம் பண்ணுற மாதிரி அவர் உன்னை
நல்லபடியாக நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. உன்னுடைய பலமாக நிற்பாராம். ஆமாம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே பாருங்கள் ஒரு சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஐகுப்து தேசம் எல்லாமே வந்து அவங்க மேலே அகெயின்ஸ்டாக மாறினப்போ அந்த தேசம் எல்லாம் மாறிடுச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே இஸ்ரவேல் மக்கள் மேலே ரொம்ப துன்புறுத்துனாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாருமே யார் பலமாக நின்னாங்க? கர்த்தர் தான் அவங்களுக்கு பலமாக நின்னார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரொம்ப துன்பப்பட்டுட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கியா? கர்த்தரை நீ பலமாக நினச்சிக்கோ. ஆமாம் கர்த்தரே என்கிட்ட வா, எனக்கு பலமாக இரு, எனக்கு நீ பலமாக இருந்தா நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவ, எனக்கு ரட்சிப்ப அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக அவர் உன்னை என்ன பண்ணுவார்? அவர் ரட்சிப்பார், உனக்கு அவர் துணையாக இருப்பார், உன்னுடைய சங்கீதமாக இருப்பாராம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே சரி, அந்த ஐகுப்து தேசம் எல்லாமே அவங்க மேலே விழுந்தப்போ அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்தா ரெட் சி இருக்குது. அந்த ரெட் சி, அந்த சிவப்பு ரெட் சி இருக்குது. அந்த ரெட் சியை அவங்க தாண்ட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அந்த ரெட் சியை தாண்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறப்போ அவங்களுக்கு பலமாக யார் இருந்தாங்க? கர்த்தர் தான் அவங்களுக்கு பலமாக இருந்தாங்க. ஐகுப்து தேசத்தை எல்லாரையுமே அந்த எங்கே கொண்டு வந்தாங்க? அந்த ரெட் சியுடைய மிடில் கொண்டு வந்து அவங்க எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுவார்? அந்த வாட்டரில் கவர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடுவார். ஆமாம், அவங்க எல்லாருமே அந்த இடத்துலையே அவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாரு? ஜெயத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட எந்த சோதனை, எந்த கஷ்டம், எந்த உதவி உனக்கு வேணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ அந்த உதவியை அவர் கொடுப்பாரு. எந்த சோதனையிலிருந்து நீ வெற்றி பெறணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த வெற்றியை உனக்கு அவர் கொடுப்பாரு. ஆமா, உன் துன்பங்கள்ல இருந்து அவர் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. பாருங்க, அவங்க சந்தோஷமா அந்த ரெட்சியை தாண்டி வந்தாங்க. அந்த ரெட்சியை தாண்டி வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சங்கீதம் பாடினாங்களாம், ரொம்ப சந்தோஷமா கானங்கள் பாடினாங்களாம். ஆமா, என்னுடைய கானம் நீதான் சொல்றாரு. ஆமா பாருங்க, நீங்க எப்போ உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சந்தோஷமாக சாங்ஸ் எல்லாம் பாடுவோம். அந்த மாதிரி தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே அந்த ரெட்சியை தாண்டி வந்தப்போ அந்த கஷ்டத்து தினங்கள், அந்த ஏசையா கர்த்தர் வந்து அவங்களுக்கு பலமாக இருந்து அவங்கள ரட்சிச்சப்போ பாருங்க, அவங்க சங்கீதம் பாடினாங்களாங்க. ஆமாம், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்கியா? உன்னுடைய வாயிலிருந்து கூட இத்தனை நாள் நீ அழுதுட்டு இருக்க, ஐயோ என் புலம்பிட்டு இருக்க, என்னுடைய வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்கு, எப்போ இதிலிருந்து வெளியில் வருவேன்னு சொல்லி நீ புலம்புற உன்னுடைய வாயில அவர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா? சங்கீதத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா! பார்த்தீங்களா, என்ன கொடுப்பாரு? சங்கீதத்தை கொடுப்பாராம். சந்தோஷமா இருந்தால் தான் பாட்டு பாடுவோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை கொடுத்து உன்னுடைய வாயிலிருந்து பாட்டுகளா வருமா, சங்கீதமா வருமா, அந்த அளவுக்கு அவர் செய்வாராம். நீ அவரை வந்து உன்னுடைய பலமா நீ எடுத்துக்கிட்டப்போ. ஹல்லேலூயா! ஆமாம், ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த அளவுக்கு இந்த நல்ல கடவுள் நம்ம கிட்ட இருக்காரு, இந்த நல்ல தகப்பன் நம்ம கிட்ட இருக்காருன்னு தெரியும், இவ்வளோ ஆசமான தகப்பன் நம்ம கிட்ட இருக்காருன்றதை நம்ம விட்டுட்டு மறந்து போயிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர்கிட்ட வரமாட்டாங்க, கர்த்தரை ஜெபிக்க மாட்டாங்க, கர்த்தரை கேட்க மாட்டாங்க. எனக்கு இது பண்ணுப்பா, எனக்கு இது வேணும், நீ எனக்கு பலமா நில்லு, எனக்கு இந்த உதவி பண்ணு, நீ தான் என்கிட்ட பேசணும், நீ எனக்கு பேசுறேன்னா வேறு யார் என்கிட்ட பேசுவா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, எதையே இந்த மாதிரி எனக்கே வரணுமா இந்த கஷ்டம், எனக்கே தானா, அந்த மாதிரிலாம் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? மேத்யூ 6:34 சாப்டர் 6:34 நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் நீ கவலைப்படாத, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. நீ வந்து துன்பப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைய தினத்தை பத்தி நீ வந்து யோசிக்காத, இன்னைக்கு என்ன இருக்கோ அதை பத்தி நீ சந்தோஷமா இரு, நாளைக்கு பத்தி நீ வந்து யோசிக்காதன்னு சொல்றாரு. நாளைக்கு அது பார்த்துக்கும், உனக்கு அனாவசரம். நீ வந்து யாரை நீ நம்பியிருக்க? நீ கர்த்தரை நம்புறதுனால உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாளைய பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. நீ எப்போ அவர் மேல நம்பிக்கை வைக்கிறியோ, எப்போ அவரை நீ விசுவசிக்கிறியோ, எப்போ அவர் மேல நீ விசுவாசமா இருக்கியோ, அப்போ எல்லாமே அவர் பார்த்துப்பாரு. உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. அவர் சொல்ற முதுமை வர உன்னுடைய தலைமுடியா நிறையிற வரைக்கும் நான் தாங்குவேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் பார்த்துப்பாரு, அவர் தாங்குவேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அவர் தாங்கிடுவாரு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா பாருங்க, 40 ஏசியா 40:31 நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருக்காக எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவர் என்ன கொடுப்பாரு? கர்த்தருக்காக எதிர்பார்க்க. ஆமா, இன்னைக்கு உன்னுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு கர்த்தருக்காக எதிர்பாரு. கர்த்தர் வருவாரு, கண்டிப்பா என்னை ரட்சிப்பாரு, எனக்கு துணையா இருப்பாரு, என்னை அவர் விடமாட்டாரு, எனக்கு அவர் சகாயம் பண்ணுவாருன்னு நீ கர்த்தருக்காக நீ எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோயே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு கர்த்தர் உன் காரியங்கள் பண்ணுவாருன்றதை நீங்க அப்பதான் பார்க்க முடியும். ஆமா, மனிதர்களுக்காக அவங்க வருவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இத்தனை நாள் பார்த்த இல்லையா? நீ இத்தனை நாள் பார்த்து வீணா உன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கை, உன்னுடைய நேரம், உன்னுடைய சமயம் எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஆனால் இன்னிலிருந்து நீ கர்த்தருக்காக பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அற்புதத்தை பார்ப்பீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு புதிய என்ன வருமா, பலம் கிடைக்குமா. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிய பலம் கிடைக்குமா. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, கழுகு மாதிரி ரெக்கையை விரித்து அடிச்சுக்கிட்டு மேலே எகிருவாங்களாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, கழுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேர்ட்ஸை விடவும், எல்லா ஒரு பறவைகளை விடவும் கழுகு ரொம்ப உயர்வான இடத்துல போகுமா. அந்த மாதிரி உயர்வான இடத்துல உங்களை அவர் உட்கார வைக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ என்ன பார்த்தேன்னா, எனக்காக எதிர்பார்த்தா, அதாவது கர்த்தருக்காக நீ எதிர்பார்த்தா, கர்த்தருக்காக நீ வெயிட் பண்ணேன்னா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வரத்துக்காக நீ பர்மிஷன் கொடுத்தேன்னா, கர்த்தருக்காக நீ வெயிட் பண்ணி, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நடத்துங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் காரியம் பண்ணுங்க, நீங்கள் கேட்டப்போ கர்த்தர் என்ன பண்ணுறது, உனக்கு புதிய பலத்தை கொடுத்து, அவர் ஈகிள் மாதிரி, அந்த கழுகு மாதிரி அவர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா, உங்களுடைய ரெக்கையை அடிச்சுக்கிட்டு நீங்கள் உயர்வான இடத்துக்குள்ள, ஹைட்டான பிளேஸ், நல்ல ஹையில் உங்களை உட்கார வைப்பாராம். இது வரைக்கும் நீ ரொம்ப கீழே இருந்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நீ பார்த்துருக்கலாம். எல்லா விஷயத்திலிருமே கர்த்தர் உன்னை உயர்வான இடத்துல உட்கார வைப்பாராம். உன்னுடைய அவமானத்துக்கு அவர் ரெண்டு மடங்கான அவர் கனத்தை கொடுப்பாராம். ரெண்டு விதமானது உங்களுக்கு அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அவருக்காக நீ வெயிட் பண்ணால் போதும், அவர் இருந்தால் உனக்கு போதும்னு சொல்கிறாரு. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி. அவர் அது மட்டும் இல்லை, உன்னுடைய என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் நீங்கள் ஓடியே போக மாட்டீங்களாம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் நடந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டீங்களாம். நீங்கள் ஓடினாலும் சரி, நீங்கள் இலைப்படைய மாட்டேன், அதாவது டயர்ட்னஸ் இருக்காதான் உங்களுக்கு எதுவுமே. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரன் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது எவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய லைஃப்பில் டயர்ட்னஸே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் பலத்தை கொடுப்பாராம், ஸ்ட்ராங்னஸ் கொடுப்பாராம், ரொம்ப ஹை லெவலில் உட்கார வைப்பாராம். உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு ஓரளவு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, உதவி பண்ணாமல் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, அவங்க எல்லாருக்கிட்டையும், அவங்க எல்லாரை விடவும் உங்களை தலையாக நிற்க வச்சு அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், பாருங்கள், இந்த ஈகிள், அந்த கழுகுடைய எவ்வளோ அளவுக்கு கழுகு எல்லா அனிமல்ஸ், எல்லா பேர்ட்ஸை விடவும் அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குமோ, எவ்வளோ ஹைட்டில் அது நம்ம எகுருமோ, அதை ட்ரை பண்ணுமோ, அந்த ரெக்கையை அடிச்சுக்கிட்டு மேலே எகுருதோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை கூட உயர்த்துறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப பெரிய, அதாவது நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு. நீ நினச்சிருப்பியா இந்த மாதிரி, ஐயோ ஒரு நாளைக்கு நீ நினச்சி பார்த்துருக்கலாம். நீ கர்த்தருக்கு உன்னுடைய லைஃப்பில் நீ அவருக்கு பர்மிஷன் கொடுத்து, அவருக்காக நீ எதிர்பார்த்தப்போ, அவர் எனக்கு என்னுடைய சரிவாருன்னு சொல்லி அவருக்காக நீ எதிர்பார்த்தப்போ, அவர் உன்னுடைய வாழ்க்கையில் பண்ணுற காரியத்தை பார்த்து நீ ஒரு நாளைக்கு யோசிக்கலாம், நான் இந்த அளவுக்கு நான் எப்படி இருந்தேன், இந்த அளவுக்கு எனக்கு கர்த்தர் எழுப்பிட்டாரா, இந்த அளவுக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் பண்ணாரா, இந்த அளவுக்கா அப்படின்னு நீ ஆச்சரியப்படுறதே இல்லை. உன்னை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி காரியத்தை அவர் பண்ணுவார். அவரை நீ விஸ்வசி, அவருக்காக நீ எதிர்பாரு. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதம் பண்ணுவார். மனிதர்களுக்காக எதிர்பார்க்காத, மனிதர்களுக்காக நீ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாத. கர்த்தர்கிட்ட போ, கர்த்தர்கிட்ட நில்லு, கர்த்தர்கிட்ட சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தில் நீ வாழ்ந்தன்னா, அவருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிச்சேன்னா போதும், கர்த்தர் கண்டிப்பாக உன்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆமாப்பா, நாங்கள் மனிதர்களுக்காக நிறைய தடவை வெயிட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டோம். அப்பா அவங்க ஹெல்ப்லாம் எங்களுக்கு வேண்டாம், உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களை உயர்வான இடத்துல நீங்கள் எங்களை உட்கார வைங்க. மனிதர்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல நாங்கள் மனிதர்களுக்காக எதிர்பார்த்து அது நடக்காமல் நாங்கள் சோர்ந்து போய் நிறைய விஷயங்கள் நாங்கள் தோற்று போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக எதிர்பார்க்குறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு துணையாக இருங்க. நாங்கள் நினைக்காத அளவில் எங்களை உயர்வான இடத்துல உட்கார வச்சு நீங்கள் எங்களை அழகு பாருங்கப்பா. நீங்களே எங்களுக்கு துணையாக இருங்க. யாரெல்லாம் நோய்களால் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, வியாதியால் அவங்க துன்பப்பட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் இப்போவே அப்பா நீங்கள் அவங்களுடைய வலிமையான கைகளை அவங்க வைப்பு நீங்கள் அவங்கள நீங்கள் தொட்டு இப்போவே அவங்கள
நீங்கள் குணமாக்குங்கள் அப்பா. யாரெல்லாம் எந்த விதமாக கஷ்டத்தில், மனோவேதனையில், மனசில் கஷ்டத்தில், துன்பங்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் உதவி பண்ணி அவங்க எல்லாரையுமே நீங்கள் பலப்படுத்துங்க. யாரெல்லாம் அப்பா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே நான் அப்பாவாக இருந்து, நீங்கள் அப்பாவாக இருந்து அப்பா அவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணுங்க. அவங்கள ரட்சியுங்க அப்பா. உங்களுடைய பிரியமான அப்பா நீங்கள் தான் எல்லாம் உங்களுடைய பிரியமான மக்களை எல்லாரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலமாக ஆசீர்வதிங்க, பலமாக ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிரியமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் அப்பா. அமேன், அமேன், அமேன். பிரைஸ் தி லார்ட்.